அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து பிரேமலதா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை காணலாம். தலைமை புரட்சி கலைஞர் ஆகியோருடைய மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்துடன் என்னுடைய பிரச்சாரத்தை இன்று கோவையிலே நான் தொடங்குகிறேன். நான் எத்தனையோ முறை கோவைக்கு வந்திருக்கிறேன். இந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்காக கோவைக்கு வந்து எங்கள் மக்களாகிய உங்கள் அத்தனை பேரையுமே சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நானும் இந்த கூட்டணி சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி, மக்கள் போற்றுகின்ற ஒரு கூட்டணியாக, அனைவருமே ஆதரிக்கின்ற ஒரு கூட்டணியாக சிறந்த முறையில உங்கள் முன்னாடி நான் வந்து இங்க நிற்கிறேன். இன்றைக்கு நமது வெற்றி வேட்பாளராக அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து ஒரு அமோக வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்த இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி. எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் என்கின்ற ஒரு வெற்றி கூட்டணியை இந்த முறை நாம் அமைத்திருக்கிறோம். இந்த வெற்றி கூட்டணி நாளை நமதே, 40 நமதே என்று சொல்லக்கூடிய அளவு அனைத்து தொகுதிகளையும் வென்றெடுத்து நிச்சயமாக வெற்றி கனியை அந்த மூன்று தெய்வங்களின் பாதங்களில் வைப்போம் என்பதை என்னுடைய முதல் உரையிலேயே இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நமது வெற்றி வேட்பாளராக அன்பு சகோதரர் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன்.